பிள்ளையார் பட்டியோட ஸ்பெஷல் கொழுக்கட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. 1 கப் அளவுக்கு பச்சரிசி, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பயிறு, இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச அரிசி இந்த மாதிரி துணியில பரப்பி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அது காஞ்சதையோ ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. கடாயில இதை போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தது மிக்சி ஜார்ல மாத்தி இந்த பதத்துக்கு அரைச்சுக்கோங்க. இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. 3 கப் அளவுக்கு தண்ணி, அரைச்சு வச்ச இந்த பொடியை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த பதத்துக்கு நல்லா திக்காய் வரும். நல்லா இது வெந்ததையோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தந்த அளவுக்கு நீங்க வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிருக்கேன். நல்லா கிளறி விட்டு திக்கானதையும் கடைசியா தேங்காய் துருவல், ஏலக்காய் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா ஆறுனதையும் நீங்க கையில கூட சும்மா உருண்டை பிடிச்சி வைக்கலாம். இல்லைன்னா அழகுக்காக அந்த மோல்டுல கூட வச்சு எடுக்கலாம். இது அப்படியே 10 நிமிஷம் நீங்க ஸ்டீம்ல வேக வச்சு எடுத்தீங்கன்னா அருமையான பிள்ளையார் பட்டி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட சாப்பிட அடுத்து சாப்பிடலாம் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. நல்லா மென்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.